சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. அத்தியாயம் 17. தன் அறைக்கு வந்திருந்தவனை கதிரவன் அலைபேசியில் அழைக்க எடுத்து காதில் வைத்தவன், சொல்லு கதிர், என்ன இந்நேரம் கூப்பிட்டுருக்க? அண்ணாச்சி, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு 2-3 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், பாருங்க முதல்ல. பதறி போனான் அமுதன். குமுதா அவனிடம் என்ன முயன்றும் சிவஞானத்தால் தன்னை புகைப்படம் எடுக்க முடியவில்லை என்பது போலத்தான் சொல்லியிருந்தாள். ஒருவேளை இடைப்பட்ட ஏதாவது நேரத்தில் அவன் எடுத்திருப்பானோ என பதற்றம் கொண்டவன் வேகமாக வாட்ஸ்அப் செயலியை திறந்து பார்க்க அதில் இருந்ததோ அவனும் குமுதாவும். முதல் படத்தில் ஆலமரத்தின் அடியில் குமுதா அவனை அட்டை போல் ஒட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். முன்பக்க உடையைத்தான் சிவா கிழித்திருந்தான் என்பதால் பின்பக்க உடை பெரிதும் கசங்கி இருந்ததே தவிர கிழியவில்லை. எனவே விருப்பம் கொண்ட இருவர் சாதாரணமாக அணைத்து கொண்டு நிற்பதைப் போலவே இருந்தது அந்த படம். அடுத்த படத்தில் குமுதா குடிசைக்குள் சென்று கொண்டிருப்பது நிழலாக தெரிய அவன் உள்ளாடைகள் மட்டும் அணிந்த நிலையில் அவளை தொடர்ந்து உள்ளே செல்வது போல் இருந்தது. அடுத்த படத்தில் அவன் உள்ளாடைகளுடன் வெளியே நின்றிருக்க குமுதா அவனிடம் அவன் உடைகளை நீட்டிக்கொண்டிருந்தாள். 3 படங்களையும் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு அணைத்து கொள்ளும் காதலனும் காதலியும் அவசரம் தாழாமல் தனிமையை தேடி குடிசைக்குள் சென்று தங்கள் தேவைகளை தீர்த்து கொண்டு பிறகு வெளியே வந்து நிற்பதாகவும், அதன் பின்னர் காதலனுக்கு அவன் காதலி உடைகளை கொண்டு வந்து தருவதாகவுமே தோன்றும். இடைப்பட்ட நேரங்களில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் தவிர்த்துவிட்டு சரியாக தவறாக தோன்றுவது போல் இருக்கக்கூடிய 3 புகைப்படங்களை மட்டுமே வரிசைப்படுத்தி அனுப்பியிருக்க கண்டவனுக்கு இதுவும் அந்த சிவஞானத்தின் வேலை என்பது புரிந்து போக அவசரமாக கதிரவனை அழைத்தான். கதிர், இந்த போட்டோவையெல்லாம் அனுப்புனது யாரு? தெரியலங்கய்யா, ஏதோ நம்பர் வருது, ஆனால் அந்த நம்பருக்கு முயற்சி பண்ணினா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அந்த நம்பரை எனக்கு அனுப்பி வை. ஆகட்டுங்கய்யா. இந்த ஃபோட்டோ உனக்கு மட்டும்தான் வந்திருக்கா இல்லை? அவன் அமைதியாக இருக்கவும், என்னப்பா தயங்காம சொல்லு, எங்கள் ஐயா ஃபோனு, என் பொண்டாட்டி ஃபோனு, இன்னும் என் தங்கச்சி ஃபோனுக்கெல்லாம் கூட வந்திருக்குங்கய்யா. அப்படியே சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து விட்டான் அமுதன். அவன் நிலை புரிந்தவனாக கதிரவனும் அமைதியாக இருந்தான். பிறகு என்ன செய்வது, சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என நினைத்தவன் முதலில் கதிரிடம் விஷயத்தை விளக்கினால் அது அப்படியே ஒவ்வொரு காதையும் சென்றடையட்டும் என நினைத்து, தப்பா ஒண்ணுமில்ல கதிரு, அந்த புள்ள ஆரோ புத்தகம் கேட்டாகன்னு கொடுக்குறதுக்காக அந்த ஒத்த ஆலமரத்து பக்கம் போயிருக்கு. திடீர்னு வெறிநாய் ஒன்று விரட்டி இது ஓடின்னு உடுப்பெல்லாம் அங்கங்க கிழிஞ்சு போயிட்டு. நான் உச்சி பொழுது பசியாறிட்டு போறப்ப இந்த புள்ளைய பார்த்தேன். பயந்து போய் மேலே வந்து விழுந்துட்டு என் உடுப்பை அவுத்து கொடுத்து ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் கண்ணாயிரத்தை மாத்து உடுப்பு கொண்டாட சொல்லிட்டு மறுக்கா என் உடுப்பை உடுத்திக்கிட்டேன். இதை ஒளிஞ்சு நின்று படம் எடுத்த ஆரோ தப்பா தெரியணும்னு சில படங்களை மட்டும் அனுப்பி விட்டுருக்காவ. பார்த்துக்கலாம் விடு. சரிங்கய்யா, நானும் விஷயத்த ஐயா காதுல போட்டுப்பிடுதேன். என்றவன் அலைபேசியை வைத்துவிட்டு என்ன செய்வது என யோசித்தான். எல்லார் அலைபேசிக்கும் பாரபட்சமில்லாமல் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றால் குமுதாவின் அலைபேசிக்கும் போயிருக்குமே என நினைத்தவன் அவளுக்கு அழைத்தான். நல்ல வேளையாக ஆலமரத்தடியில் கிடந்த அவள் அலைபேசியை வரும் வழியில் கண்ணாயிரம் பார்த்து எடுத்து வந்து கொடுத்திருந்தான். 2-3 முறை அலைபேசி ஒலித்த பிறகே நேரத்தை கவனித்தவன் நேரம் 10 கடந்திருக்க இந்நேரம் உறங்கியிருப்பாளே என நினைத்துவிட்டு அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு அன்னைக்கு அழைத்தான். அவரும் உறங்கித்தான் போயிருந்தார் போல. சில அழைப்புகள் போன பிறகே எடுத்தவர், ஐயா மாறா, இந்நேரம் கூப்பிடுத, உறங்கிட்டியாமா? ஆமையா, இந்த மலரு புள்ள 9 மணிக்கு வழக்கம் போல உறங்கிட்டு, ஆனா உடம்பு வலியோ இல்லை பயமோ உருண்டுகிட்டே கிடந்தா. அதாம் நானும் இங்கனையே அவ ரூம்ல படுக்கையை போட்டு இப்ப செத்த முன்னதான் உறங்கினேன். சரி, வெடிஞ்சதும் அவளை முதல்ல எனக்கு கூப்பிட சொல்லு. ஏன்யா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். சரியா, கூப்பிட சொல்லுவேன். இங்கோ அமுதன் உறக்கம் வராமல் தவித்தான்.
காலை எழுந்து அவனை அழைக்கும் முன் அவள் அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டால் மனம் வருந்துவாளே என நினைத்தவனுக்கு உறக்கம் சிறிதும் அண்டவில்லை. ஆடும் நாட்காலியில் அமர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தவன் விடியும் முன்தான் உறக்கத்துக்குப் போனான். உடலில் வலி, நடந்து போனதை நினைத்து நடுக்கம், மீண்டும் பெரிதாக ஏதோ ஆபத்து நெருங்குகிறதோ என்று நினைத்து பயம் என ஒருவாறாக அரைகுறையாக உறங்கிய குமுதாவுக்கு வழக்கம் போல் 3 மணிக்கு விழிப்பு வந்து விட்டது. அருகில் தரையில் மெத்தையிட்டு மரகதம் உறங்கிக் கொண்டிருக்க அவரை தொல்லை செய்யாது சென்று முகம் கழுவி வந்தவள் படிக்க உட்கார்ந்தாள். அலைபேசியை எடுத்து பார்க்க அமுதன் இரவு 10 மணிக்கு அழைத்திருப்பது தெரியவும் புருவம் சுருக்கினாள். 10 மணிக்கு அவள் உறங்கியிருப்பாள் என்று தெரிந்தும் ஏன் அழைத்தான்? எதுவும் முக்கியமான விஷயமோ என எண்ணம் தோன்ற அவனை அழைக்கலாமா என நினைத்தவள் அலாரம் வைத்து 3 மணிக்கு எழுந்து அவளை எழுப்பி விடுபவன் மீண்டும் உறங்கி வழக்கம் போல் 4 மணிக்குத்தான் எழுவான் என்பதால் ஒருவேளை வாட்ஸ்ஆப்பில் செய்தி எதுவும் அனுப்பியிருக்கிறானா பார்க்கலாம் என நினைத்து வாட்ஸ்ஆப்பை திறந்தாள். செல்லக்கிளியிடம் இருந்து செய்திகள் இருக்கவும் அதை திறந்து பார்த்தவள் அந்த புகைப்படங்களைக் கண்டு அதிர்ந்து போனாள். பார்த்ததுமே இது வேண்டாதவர்கள் வேலை என்பது புரிந்து போனது அவளுக்கு. அவள் மணந்து கொள்ளப் போகும் மாமனுடன் தான் இணைத்து பேசியிருக்கிறார்கள் என்ற போதும் அது எப்படி திருமணத்திற்கு முன்னரே அவர்கள் தனியாக ஒன்றாக இருந்தது போல் சித்தரிக்கலாம் என கோபமும் வந்தது அவளுக்கு. இதை பார்த்துவிட்டுத்தான் அமுதன் அழைத்திருப்பானோ என எண்ணமிட்டவாறே அலைபேசியை எடுத்து அவனை அழைக்கப் போனவள் பின் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். ஆடும் நாட்காலியில் தலை சாய்த்து ஒரு மாதிரியான நிலையில் உறங்கியிருந்தவன் 4 மணியானதும் வழக்கம் போல் விழிப்பு தட்ட எழுந்து நேராக அமர்ந்தான். வலிக்கும் கழுத்தை கையால் நீவிவிட்டு கொண்டே கடிகாரத்தை பார்த்தவன் பட்டென எழுந்து தாவி ஓடிப்போய் அலைபேசியை எடுத்து குமுதாவை அழைக்க அலைபேசி அடித்து கொண்டே இருந்தது. ஒருவேளை அலுப்பில் உறங்கிக் கொண்டிருக்கிறாளோ என நினைத்தவன் மேலும் 2 முறை முயன்று பார்த்துவிட்டு பின் அன்னைக்கு அழைத்தான். அவரது அலைபேசியும் அப்படியே அடித்து கொண்டே இருந்தது. மீண்டும் குமுதாவுக்கு ஒரு முறையும் மரகதத்துக்கு ஒரு முறையும் அழைத்து பார்த்தவன் அவர்கள் எடுக்காது போக, ச்சே, எதுக்குத்தான் போன் வச்சிருக்காகளோ எனச் சலித்து கொண்டவன் சட்டென நினைவு வந்தவனாக அவன் வாசலில் நிற்கச் சொன்ன அவன் ஆளுக்கு அழைத்தான். 2வது அழைப்பில் அலைபேசி எடுக்கப்பட, அங்கன பிரச்சனை எதுவும் இல்லல்லா? அப்படி எதுவும் இல்லைங்களே. வீட்டில் ஆளுகை எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாவளா? பால்காரன் பால் கறந்துட்டு இருக்கான். வேற வீட்டுக்குள்ள நடமாட்டம் இருக்குத மாதிரி தெரியலங்கய்யா. ஒருவேளை அன்னை குமுதா இருவருமே உறக்கத்தில் இருந்து விழித்திருக்கவில்லை போல என நினைத்து கொண்டவன், சரி, அம்மையோ மலரோ எழுந்து நடமாடுதது பார்த்தா எனக்கு போன போடு என்று விட்டு வைத்தான். யோசனையுடனே மேலே தன் உடற்பயிற்சிக்காக சென்றவன் மனது முழுக்க மரகதத்தின் வீட்டில்தான். தேர்வு சமயத்திலா இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? இல்லையென்றால் அவன் 3 மணிக்கே எழுப்பிவிட இந்நேரம் உட்கார்ந்து படித்து கொண்டல்லவா இருப்பாள் என நினைத்து கொண்டவனுக்கு அவளை நினைத்து பரிதாபம் எழுந்தது. ஒரு பெண் படிப்பதற்குத்தான் எத்தனை தடைகள் இங்கே. அவள் பிறந்ததுமே அவள் திருமணம் பற்றி யோசிப்பவர்கள் அவளை நன்றாக படிக்க வைத்து யார் தயவையும் எதிர்பாராமல் சொந்த காலில் நிற்க வைக்க வேண்டும் என யோசிப்பதில்லை. தந்தையை, தமையனை, தம்பியை, கணவனை, தனையனை என யாரையாவது சார்ந்தே அவள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. ஏதேதோ யோசித்து கொண்டே தன் உடற்பயிற்சிகளை முடித்தவன் கீழே வந்து மணியை பார்க்க நேரம் 6ஐ நெருங்கிக் கொண்டிருக்க அவனுக்கு என்னவோ தவறாக தோன்றியது. இன்னும் அலைபேசியில் அழைத்து கொண்டிருப்பது சரியென தோன்றவில்லை அவனுக்கு. கண்ணாயிரத்தை அழைத்தான். ஐயா, அம்மைக்கும் மலருக்கும் 4 மணியிலிருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கல. நீ வண்டி எடுத்துக்கிட்டு அங்கன போய் என்ன நிலவரம், ஏன் போன் எடுக்க மாட்டுக்காகன்னு பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு என்றவன் அவன் கிளம்பவும் தானும் நேரே சென்று பார்த்து விடுவது என முடிவு செய்து கொண்டு விரைந்து குளியலை முடித்து கீழே வந்தான். நீராகாரத்தை பருகிவிட்டு அவன் வெளியே வரவும் வாசலில் வந்து நின்ற பஞ்சாயத்து ஆளை கண்டு புருவம் சுருக்கினான். ஊரில் பஞ்சாயத்து வைத்தால் யார் மீது பிராது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் வீட்டுக்கு மட்டும் பஞ்சாயத்து ஆள் போய் தகவல் சொல்ல வேண்டும். மற்ற பஞ்சாயத்து பெரியவர்களுக்கு
அலைபேசியில் தகவல் போய்விடும். ஊரில் தண்டோரா போட்டு பஞ்சாயத்து விவரம் சொல்லிவிடுவார்கள் என்பதாலேயே தன் வீட்டு வாசலில் நின்றிருந்தவனை யோசனையோடு பார்த்தவன், என்னல விஷயம், வீடு எதுவும் மாறி வந்துட்டியா என்றான். இல்லைங்க ஐயா, இந்த வீடுதான் என்றவன் ஒரு கணம் தயங்கிவிட்டு, ஐயா, உங்க மேலதான் பிராது கொடுத்துருக்காவ. தாடையை சொரிந்து கொண்டே யோசித்தவன், ஆறு கொடுத்துருக்கிறது, குமுத மலர்விழின்னு சொன்னாக ஐயா. ஒரு கணம் அவன் மனம் அதிர்ந்தது. என்னல வளருத? இல்லைங்கய்யா, அப்படித்தாங்கய்யா சொன்னாவ. என்னான்னு பிராது கொடுத்துருக்காவ? அது சொல்லலிங்கய்யா. 8 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்னு சொல்லிட சொன்னாகய்யா. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட, இல்லை, இதில் ஏதோ தவறு இருக்கிறது. அவன் குமுதா அவனுக்கு எதிராக பிராது கொடுப்பதாவது? தலையை இருபுறமும் ஆட்டி தனக்குத்தானே இருக்காது என்பது போல் உணர்த்தி கொண்டவன் வண்டியை எடுக்கப் போக கந்தவேல் அவன் முன் வந்து நின்றான். ஐயா, ஃபேக்டரிக்குங்களா? புதிதாக குறுக்கே வந்ததுமல்லாமல் எதற்கு கேட்கிறான் என்பது போல் பார்த்தாலும் இருந்த குழப்பத்தில், இல்ல, அம்மா வீட்டுக்கு போறேன் என பதிலளித்திருந்தான். அதுக்கு தாங்க ஐயா கேட்டேன், பிராது கொடுத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுங்களே? ஆம், அந்த ஊரின் சட்ட திட்டங்கள் அப்படி. பிராது கொடுத்தவர்கள் வீட்டுக்கு பிராது கொடுக்கப்பட்டவர்கள் பஞ்சாயத்து முடியும் வரை போகக்கூடாது. அலைபேசியிலோ தொலைபேசியிலோ அழைத்து பேசக்கூடாது என்பது சட்டம். அங்கே சென்று நீ எப்படி என் மீது பிராது கொடுக்கலாம் என பேச ஆரம்பித்து சில நேரம் கைகலப்புக்கள் வரை போகுமளவிற்கு கூட பிரச்சனைகள் பெரிதாகி இருக்க, அவன் தாத்தா பஞ்சாயத்து தலைவராக இருந்தபோது போட்ட சட்டம்தான் அது. க்ஷண நேரத்தில் தானே ஊரின் சட்டத்திட்டங்களை மீற நினைத்ததை உணர்ந்து கொண்டவன் எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளே சென்றிருந்தான். இந்த கண்ணாயிரம் சென்று நேரமாகிவிட்டதே, அவனும் அலைபேசியில் அழைக்கவில்லையே என நினைத்தவன் அவனை அலைபேசியில் அழைக்க, அவன் அலைபேசியை அணைத்து வைத்திருப்பதாக செய்தி வர அமுதன் உச்சகட்ட எரிச்சலுக்கு உள்ளானான். என்ன நடக்குதுன்னே விளங்கலையே. இந்த மலருதான் போனை எடுக்க மாட்டங்கா, இந்த அம்மையும் என்ன பண்ணுதான்னு தெரியலன்னு பார்த்தா இந்த பேதியில போவான் எதுக்கு போனை அமர்த்தி வச்சிருக்கான்னு தெரியலையே என மனதிற்குள்ளாக அனைவரையும் வசைபாடி தீர்த்தவன் மெத்திருக்கையில் சென்று தலையை பின்னுக்குச் சாய்த்து அமர்ந்து கொண்டான். அவன் மனத்தில் குமுதாவை பற்றிய எண்ணங்கள். ஒருவேளை அந்த படங்களை பார்த்ததும் பயந்து விட்டாளோ? இல்லை, சிவஞானம் அலைபேசியில் அழைத்து எதுவும் மிரட்டி இருப்பானோ? அவனுக்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. அலைபேசியை எடுத்து மரகதத்தின் வீட்டின் முன் தான் நிறுத்தியிருந்த ஆளுக்கு அழைக்க, சொல்லுங்கய்யா, என்னல நடக்கு அங்கன? பிரச்சனையா ஒன்றும் இல்லைங்களே, இப்பத்தான் வீட்டுக்குள்ள நடமாட்டம் தெரியுது. நானே கூப்பிடணும்னு இருந்தேன். இனி நடமாட்டம் தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன என நினைத்தவன், சரி, கண்ணாயிரம் அங்கன வந்தானா? ஆமங்கய்யா, வந்துட்டு புறவு போயிட்டான். எங்க போனான்? அது தெரியலைங்களே. கடும் கோபத்துடன் இணைப்பை துண்டித்தவன், நமக்கு வந்தது வாச்சது ஒன்றும் விளங்கல என முணுமுணுத்தான். காலை உணவருந்த அழைத்த கந்தவேலை முறைத்தவன், நான் இப்ப சாப்பிடுத மரியால இருக்கேன், போல அந்தாக்குல என்று விட அவனும் அமைதியாக சென்று விட்டான். தொழிற்சாலையிலிருந்து அழைப்பு வர, நான் வர நேரமாகும், கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு என்று வைத்து விட்டான். நேரத்தை நெட்டி தள்ளியவன் 8 அடிக்க 5 நிமிடங்கள் இருக்கையில் வீட்டை விட்டு கிளம்பினான். இதற்குள் ஊர் முழுவதும் தண்டோரா போடப்பட்டிருக்க, ஊரில் பெரும்பாலானவர்கள் மாரியம்மன் கோவிலுக்கு சற்று தள்ளியிருந்த ஆலமரத்தின் அடியில் வந்து குழுமி இருந்தனர். அவன் சென்றதும் அவனுக்கு ஒரு நாற்காலி கொண்டு வந்து போடப்பட்டது. பிராது சொல்லப்பட்டவங்க நிக்கவுல்லா செய்யணும், இவங்க சேரெல்லாம் போட்டு பகுமானமா உட்காருதாக என்று ஓரத்தில் ஒரு இளவட்டம் முணுமுணுத்தது தெளிவாக கேட்டாலும் கண்டுகொள்ளாமல் நாற்காலியில் சென்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான் அமுதன். அந்த பஞ்சாயத்தில் மீசையை முறுக்கி விட்டு கொண்டு பெருசுகளும், முடிவை தெரிந்து கொள்ளும் முனைப்புடன் இளவட்டங்களும், இன்னும் பொட்டு பொடுசுகளும் கூட அவனை கூர்ந்த வண்ணம் இருக்க, முயன்று பொறுமையை கைக்கொண்டு ஒரு பெருமூச்சை இழுத்து வெளியேற்றிய அமுதன் ஒரு முறை சுற்றிலும் பார்த்தான். ஆங், எல்லாரும் வந்தாச்சப்பா? பிராது கொடுத்தவங்க வந்தாச்சா? அவகளை இப்படி முன்னாடி வந்து நிக்கச் சொல்லு. சுழன்ற அமுதனின் பார்வை அப்போதுதான் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து நின்ற வஞ்சியவளின் மேல் நிலைத்தது. பாவாடை தாவணியில்
புராதன ஓவியம் போல் இருந்தாள். முதல் நாள் காயங்கள் இன்னும் முகத்திலும் கைகளிலும் பளிச்சென்று தெரிய அவள் மீது இரக்கம் சுரந்தது அவனுக்கு. இப்போது வரை கூட அவன் மீது பிராது கொடுத்திருக்கிறாளே என அவள் மீது கோபம் தோன்றவில்லை அவனுக்கு. அவளுக்கு ஏதோ நிர்பந்தம் என்றே எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவள் பேசிய விஷயங்களையும் வைத்த கோரிக்கையையும் கேட்டு அமுதன் அதிர்ந்துதான் போனான். அத்தியாயம் 17 நிறைவடைந்தது. அமுதன் குமுதாவுக்கு உதவி செய்ய போக அவளோ இவன் மேலேயே பிராது கொடுத்துட்டா. அப்படி என்ன பிராது கொடுத்துருப்பா? வாங்க அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.